24/4/2024 50-50 093 இதுக்குண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு கணிப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று என்ன கொடுத்தா வந்திருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். 23ஆம் தேதி ஸ்ரீசக்திக்கு நம்ம கொடுத்தது 809 கொடுத்துருந்தோம். 80 மெயின் டார்கெட் சொல்லி கொடுத்துருந்தேன், ஆனால் வரல. சரிங்களா, ஆல் போர்டு நம்மளுக்கு வரல. இங்கே பாருங்கள், 6-7 கொடுத்துருந்தேன், ஆனால் 2-6-2ங்கிற மாதிரி வந்திருக்குது. சரிங்களா, 6-7-6 கொடுத்துருந்தேன், ஆனால் 2-6-2ன்னு வந்திருக்கு. ஆனால் 2-6-2 நம்ம வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்தோம். பாருங்கள் எத்தனாம் தேதி கொடுத்துருக்கோன்னு பார்ப்போம். பாருங்கள், 20ஆம் தேதி நம்ம கொடுத்துருக்குறோம். 20ஆம் தேதி நம்ம பழைய வீடியோ கூட பாருங்கள். 20ஆம் தேதி நம்ம அந்த நம்பரை கொடுத்துருக்குறோம். 262ன்னு கொடுத்துருக்குறோம். பாருங்கள், 20ஆம் தேதி நம்ம இந்த நம்பரை கொடுத்துருக்கோம். 262 வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அன்னைக்கு வந்துட்டு என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னா 6-6-9 அடிச்சிருக்குது. அன்றைக்கி வந்து நம்ம 26 இந்த ஆல் போர்டில் 2 கொடுத்துருந்தோம், இங்கேயும் கொடுத்துருந்தோம். அன்றைக்கி தான் 6-6-9ன்னு ரிசல்ட் வந்தது. சரிங்களா, அன்றைக்கி தான் நம்ம அங்கே 262ன்னு கொடுத்துருக்குறோம். ஆனால் அது இன்றைக்கி 23ஆம் தேதி ரிசல்ட்டாக வந்திருக்குது. இன்றைக்கி ரிசல்ட்டு 262. சரிங்களா, 2 நாளைக்கு எடுத்த நம்பர் இன்றைக்கி 2 நாள் லேட்டாக வந்திருக்குது. அதனால் இன்றைக்கி எல்லாமே போர்டு அவுட் ஆகிருக்குது. சரிங்களா, நாளைக்கு ஒரு நல்ல கணிப்பு எடுத்திருக்கேன். பாருங்கள் நண்பா, நம்ம சேனலில் ஃபுல் நம்பரும் பாஸ் ஆகுது. ஒரு நாள் 2 நாள் தள்ளி கூட வந்துடுது. அதனால் சொல்கிறேன், வீடியோவை டெய்லி தொடர்ந்து பாருங்கள். ஒரு வாட்டியாவது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தள்ளி பார்க்காம பாருங்கள். சேனலில் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ நல்ல ஒரு வின்னிங் நம்பர் தான் எடுத்து கொடுப்போம். ஒரு நாள் 2 நாள் மிஸ் ஆகலாம். நேற்று ஆல் போர்டு பாஸ், இன்றைக்கி ஆல் போர்டு இதாகிருக்கு. 23ஆம் தேதி ஃபெயிலியர் ஆகிருக்கு. 24ஆம் தேதி பாருங்கள், நல்ல ஒரு சக்ஸஸாக தான் போவோம். சரிங்களா, மெயின் டார்கெட்டு 7-6. நம்ம மெயின் டார்கெட்டு கொடுக்குறது 7-6 கொடுக்குறோம். சரிங்களா, எனக்கு இந்த 7-6ங்கிறதுல 7 ரொம்ப முக்கியமாக இருக்குது. சரிங்களா, நாளைக்கு பாருங்கள், 7-6 தான் மெயின் டார்கெட்டு. 7 ரொம்ப முக்கியமாக இருக்குது. சப்போர்ட்டுக்கு 5 கொடுக்குறேன். சரிங்களா, இந்த 5 கூட உள்ள வரலாம். 7-5 அந்த மாதிரி கூட வரலாம். நாளைக்கு 2 நம்பர், இதுலேருந்து 3 நம்பர்லேருந்து 2 நம்பர் கூட உள்ளே வரலாம். பாருங்கள், ஆனால் 7 ரொம்ப முக்கியமாக எனக்கு தோணுது. சரிங்களா, 6-6 வரலாம். அதனால் ஆல் போர்டுக்கு மெயின் டார்கெட் 7-6 கொடுக்குறேன், சப்போர்ட்டுக்கு 5 கொடுக்குறேன். சரிங்களா, பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். சரிங்களா, வந்தால் வச்சு ப்ளே பண்ணுங்கள். இங்கே ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுன்னு கொடுக்குறதுல பாருங்கள், ஏ போர்டுக்கு 7 கொடுத்துருக்கேன், 8 கொடுத்துருக்குறேன். பி போர்டுக்கு 2-4. சரிங்களா, சி போர்டுக்கு 6-1, சப்போர்ட்டுக்கு 3 கொடுத்துருக்குறேன். இந்த 3 உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், ஒருவேளை இந்த 8 வராமல் இருக்கலாம், 3 உள்ளே போகலாம். 3 ஏ போர்டுக்கு வரலாம், சி போர்டுக்கு வரலாம், பி போர்டுக்கு வரலாம். போர்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை அப்படியே கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் ஒரு 2 டிஜிட்டல் நாளைக்கு ஒரு வின்னிங் வரலாம். பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வந்தால் வச்சு ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரியா, என்னுடைய கணிப்பை கொடுக்குறேன், உங்கள் கணிப்பை வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா, அடுத்து பாருங்கள், கேரளாவுக்கு டிக்கெட் போடுறதுக்கு கேரளா மற்றும் டிஆர், ஆமாம் கேஎல் டிஆர் டிக்கெட் போடுறவங்க இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஹாய் மெசேஜ் போடுங்க, டீட்டெயில் சென்ட் பண்ணிடுவாங்க. அப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். ரிசல்ட் வந்தோடனே வின்னிங் அமௌண்ட்லாம் பக்காவாக கொடுத்துருவாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால் நம்பி போடலாம். சரிங்களா, இந்த நம்பர் கேரளா மற்றும் டிஆர் புக்கிங்க்கு. சரிங்களா, டிஆர் 1 மணி ஷோ, 6 மணி ஷோ, 8 மணி ஷோ. சரிங்களா, கேரளா 3 மணி ஷோ. இந்த நாளுக்கும் நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். போடுற விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, வின்னிங் அமௌண்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம், பக்காவுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா, அடுத்து நம்ம 2 டிஜிட்டல் பார்க்கலாம். 2 டிஜிட்டல் பாருங்கள், ஏபிபிசிஏசி 74 31 37 97 51 35 19 24 39 75. சரிங்களா, ஒரு 2 டிஜிட்டல் போடும்போது எதுக்கும் நம்ம ஏபிபிசிஏசி கொடுத்துருக்குறோம். எதுக்கு வேணாலும் நம்ம இது வரலாம். ஆனால் ஏபிஎஸ்சி தான் மெயின் டார்கெட்டு. பிசிக்கு ஒரு வேளை போகலாம். சரிங்களா, மிஸ் ஆச்சுன்னா பிசிக்கு போவோம். ஆனால் மெயின் டார்கெட்டு ஏபிஎஸ்சிக்கு தான். சரிங்களா, பாருங்கள் நாளைக்கு நல்ல ஒரு 2 டிஜிட்டல் வின்னிங் இருக்குது. அதே மாதிரி நாளைக்கு டபுள்ஸுன்னு வந்து அந்த நம்பர்கள்லாம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 33 77 44 55 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை கீழே கொடுத்துருக்குறேன். எனக்கு முக்கியமாக இந்த நம்பர்லாம் வர வேண்டியது இருக்குது. ஆனால் இந்த நம்பரு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, நாளைக்கு இதெல்லாம் ஏதாவது வரலைன்னா இதில் சம்மந்தப்படுத்தி டபுள்ஸ் உள்ளே வரலாம். அதுக்காக நான் இதை தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்குறேன். உங்கள் கணிப்பில் வந்தால் எதுக்கு வச்சு ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா, ஒரு கெஸ்ஸிங்க்கு நான் எடுத்துருக்கிறேன், அதான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள் உங்கள் கணிப்பில் வந்தால் வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா, அதே மாதிரி ஒரு செட்டு போடும்போது 74 போட்டு ரொட்டேட் பண்ணி போட்டுக்கோங்க. சரிங்களா, அப்போ தான் ஒரு மாதம் ஒரு வின்னிங் எடுக்கலாம் நீங்கள். சரிங்களா, 31 போட்டால் 13 போடுங்க. அதே மாதிரி ஆல் செட்டுக்கும் அதே மாதிரி தான் ரொட்டேட் பண்ணி போடுங்க. சரிங்களா, எல்லாமே நம்ம ரொட்டேட் பண்ணி கொடுத்தோம்னா நிறைய டிக்கெட் ஆகிடும், நிறைய செட் ஆகிடும். அப்புறமா கன்ஃபியூஸ் தான் வரும். அதுக்காண்டி ஒரு 8 செட்டு கொடுக்குறது, இது 10 செட்டு ஆகிருக்குது. இன்றைக்கி நிறையா வந்திருக்குது.
அதனால் கொடுக்குறேன். சரிங்களா, நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் 2 செட்டு சேர்த்து கொடுத்தாலாவது வின்னிங் வரும்னு பார்க்குறேன். சரிங்களா, பாருங்கள். உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் வச்சு ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்க, உங்கள் இத்தனை செட்டு கொடுத்துருக்கேன்னு நீங்கள் பார்க்காதீங்க. உங்கள் கணிப்பில் எந்த செட்டு வருதோ அதை வச்சு நான் கொடுத்துருக்க கணிப்போடு ஒத்து வந்து அதை ரொட்டேட் பண்ணி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா, இது டபுள்ஸ் வர வேண்டிய டபுள்ஸ் பாருங்கள். நாளைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஒரு டபுள்ஸ் அடிக்கலாம். அதனால் பாருங்கள். சரிங்களா, வந்தால் வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா, அடுத்து பாருங்கள் 3 டிஜிட்டல் 319. சரிங்களா, இது ஒன்று தான். சரிங்களா, சொல்லிக் கொடுக்குறேன். இது ஒன்று தான். 319. சரிங்களா, 051 848 837 041 737 853 247 526. சரிங்களா, இது என்னுடைய கணிப்பில் எடுத்துருக்குறேன். சரியா, உங்கள் கணிப்பில் இதில் எது வருதுன்னு பாருங்கள். வந்தால் அதை பாக்ஸாக போட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஏன்னா மெயினாக பாக்ஸுக்கு தான் வருது. இல்லைன்னா மாற்றி மாற்றி வச்சு ரொட்டேட் பண்ணி வச்சாது ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஆனால் இதில் ஒரு 3 டிஜிட்டல் நாளைக்கு வரலாம். வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. என்னுடைய கணிப்பில் கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா, என்னுடைய கணிப்பை மட்டும் நான் கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் வந்தால் வச்சு ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா, என்னுடைய சேனலில் நான் எப்பவும் வின்னிங் அமௌண்ட்டை வின்னிங்கு நம்பரை எடுத்து கொடுக்கணுன்னு தான் ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு இருக்குது. பாருங்கள், 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்த நம்பர் இன்றைக்கி வந்திருக்குது. சரிங்களா, பாருங்கள். அதே மாதிரி தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். 2 டிஜிட்டல் இந்த போர்டு ரொம்ப முக்கியம். மாற்றி மாற்றி வரலாம். ஒரு நாள் மிஸ் ஆகுதுன்னு பார்க்காதீங்க, மறுநாள் கரெக்டாக வரலாம். சரி, நாளைக்கு வருதா பாருங்கள். சரிங்களா, அதனால் சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்போ நான் வீடியோ போட்டோன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் பார்க்குறதுக்கு தோதுவாக இருக்கும். வெள்ளைக்கான ஆனில் போடுங்க. என்னுடைய கமெண்ட் பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் போட்டு விடுங்க. சரிங்களா, இந்த நம்பர் கேரளா டிக்கெட் போடுறது விருப்பம் இருக்கிறவங்க போட்டுக்கலாம். கேரளாவுக்கு டிஏ இருக்குது. சரிங்களா, பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை போட்டுக்கோங்க. சரிங்களா, நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.